வடக்குத்து ஊராட்சி என்பது இன்னைக்கு 17,000 வாக்காளர்களை உள்ளடக்கி இருக்கிற ஊராட்சி. எனவே அந்த ஊராட்சி இது இந்த துறையிலே இல்லை என்றாலும் கூட மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்களுடைய ஊரக அமைச்சருடைய கவனத்திற்கு இதை விரைவிலே பேரூராட்சியாக தரம் உயர்த்தி தர வேண்டும் என்கிற அன்பான வேண்டுகோளை வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்திலிருந்து வருகிற உபரி நீர் ஒரு பக்கம் குறிஞ்சிப்பாடி தொகுதிக்கு செங்கால் ஓடை வாயிலாக சென்று கொண்டிருக்கிறது. அங்கேயும் அவர்கள் பயன்பெறட்டும். இன்னொரு பக்கம் நெய்வேலி தொகுதியினுடைய வடக்கு மேலூர், வடக்குத்து, கீழூர், பாச்சாரப்பாளையம், சமட்டிக்குப்பம் வரை, புலியூர், கோரணப்பட்டு என்று சொல்லி அங்கே இருக்கிற விவசாய பெருமக்கள் பயன்படுகிற வகையிலேயும் நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தை அறிவுறுத்தி தமிழக அரசாங்கம் விவசாயிகளை அவர்களுக்கு பாசன நீர் கிடைக்க ஆவண செய்ய வேண்டும் என்று அன்போடு நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இலங்கை தமிழர்கள் அன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் அவர் அரசாட்சி செய்கிற காலத்திலே அங்கே இருந்து புலம்பெயர்ந்து வந்த சுமார் 1000 குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு அன்றைக்கு 5 சென்ட் நிலம் வீடு கட்டுவதற்கு கொடுத்தார்கள். இன்றைக்கு 50 ஆண்டு காலம் நிறைவு பெறுகிறது. எனவே அந்த மக்களுடைய வாழ்க்கை சூழ்நிலையை கருத்திலே கொண்டு அவர்களுக்கு இந்த அரசாங்கம் வருவாய்த்துறையினுடைய மூலமாக ஆய்வு செய்து 3 சென்ட் நிலத்தை அவர்களுக்கு பட்டா, இலவச பட்டா கொடுக்க ஆவண செய்ய முடியுமா என்று பரிசீலித்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறையினுடைய மூலமாக நெய்வேலி சட்டமன்ற தொகுதி செம்மேடு தாழம்பட்டு சாலையில் பெரிய ஓடையின் குறுக்கே தாழம்பட்டுக்கு விரைவாக 12 கிலோமீட்டர் சுற்றாமல் செல்வதற்காக ரூபாய் 11 கோடி ரூபாய் செலவிலே உயர்மட்ட பாலம், அதோடு சிறுவத்தூர் ஊராட்சியிலிருந்து இருங்காட்டு சாலை வழியாக தாழம்பட்டு கிராமத்திற்கு செல்வதற்காக 20 கோடி ரூபாயில் உயர்மட்ட பாலம், அதேபோல விசூர் ஊராட்சியில் நன்னிக்குப்பத்திலிருந்து ரெட்டிப்பாளையம் இடையே 5 கோடி ரூபாய் செலவிலே ஒரு உயர்மட்ட பாலம், இவைகளை கட்டித்தர வேண்டும் என்கிற, பாலத்தை அமைத்து தர வேண்டும் என்கிற அன்பான வேண்டுகோளை வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நடைபெறுகிற உறுப்பினர் சொல்லுங்க, நீங்க எழுதுங்க. அவை குறிப்பில் நான் எடுத்துக்கிறேன். நீங்க தொகுதியை பற்றிய விவரங்கள் முழுவதும் கொடுத்துள்ளாங்க. 2 நிமிடத்தில் முடித்து விடுகிறேன். அந்த இது அணு கொடுத்த இந்த பேப்பர் வேணாட்டாங்க. சரி, புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பற்றி இந்த அவையிலே பல்வேறு உறுப்பினர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை சொந்தம் கொண்டாடி இருக்கிறீர்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பாக அருமையண்ணன் எங்களை வழிநடத்துகிற புரட்சி தமிழர் முன்னாள் முதலமைச்சர் அவர்களுடைய சார்பாக நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இருந்தாலும் கூட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு மாமனிதர் மட்டுமல்ல, எல்லோரும் தான் தனது வெற்றி என்று வாழ்ந்தவர்களுக்கு மத்தியிலே பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவை தலைவராக ஏற்றுக்கொண்டு
இந்த நாட்டிலே பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் முதலமைச்சராக வருவதற்கு அரும்பணி ஆற்றிய ஒரே தலைவர் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்பதை நான் இந்த அவையிலே பதிவு செய்ய விரும்புகிறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பொறுத்தவரை 3 முறை 977, 80, 84 3 முறை தேவையான சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை பெற்று முதலமைச்சராக 3 முறை தொடர்ந்து வந்த ஒரே முதலமைச்சர் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதிலேயும் குறிப்பாக ஒன்றை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். 3வது முறை நம்முடைய தங்க தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். ஏன் நம்முடைய தலைவர் என்று சொல்கிறேன் என்றால், இங்கே புதிய உறுப்பினர்கள் வருகின்றிருக்கிறார்கள், அமைச்சர் பெருமக்கள் இருக்கிறார், மாண்புமிகு சட்டப்பேரவையினுடைய தலைவர் 3வது முறை 3 முறை முதலமைச்சராக ஆனவரும் எங்களோடு இல்லை என்றாலும் இந்த அவையிலே இருக்கிறார். பொன்விழா கண்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் முதலாளி என்று சொல்லப்படுகிற அவரும் இந்த அவையிலே இருக்கிறார்கள். சந்தோஷம்.